கிருபையில் ஒரு நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதற்கு எளிமையான ஒரு உதாரணத்தில் தொடங்கி பேச்சுக்கு இடையில் நிறைய ஆழமான செய்திகளை சொன்னான். உள்ளான சீரத்தினுடைய அந்த கதை நொண்டி கழுதைய விற்க வைக்காத அளவுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குதா அப்படின்னு அதுபோல தான் கழுதைக்காரனுக்கே புரியுது அப்படிங்கிற மாதிரி வந்தவர் இடையில வந்தவர் பேசுகிறார். ஒரு சின்ன உதாரணம் ஒரு இதில் படித்தேன். தமிழ்நாட்டில் இந்த லாட்ரி டிக்கெட்டு வியாபாரம் முன்னாடி இருந்துச்சு. ₹1 கொடுத்தா ₹1 கோடி கிடைக்கும். விழுந்தா அதில் சீட்டு விழுந்தா கிடைக்கும். அதை ஒரு பையன் பஸ்ஸில் வித்துட்டு வரக்கூடிய காட்சியை ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தான். நடந்தது தான். அவங்க கையில் ஒரு டிக்கெட் இருக்குது. 10 டிக்கெட் கொடுத்து விற்க சொல்லியிருக்காங்க. 9 டிக்கெட் விற்றுட்டா ஒன்றே தான் இருக்குது. அது ஒருத்தர் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதை விற்றா தான் அவனுக்கு கொஞ்சமாவது காசு கிடைக்கும். அதிலெல்லாம் கமிஷன் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அந்த மாதிரி டிக்கெட் வியாபாரத்துலாம் அந்த பையன் பஸ்ஸில் உள்ளவங்களெல்லாம் பார்த்து இந்த டிக்கெட்டு கண்டிப்பாக பரிசு விடும் அப்படின்னு சொல்கிறான். வாங்கன்னு சொல்கிறான். குறிப்பாக ஒரு ஆளை பார்த்து தற்செயலாக அவர் நம்ம இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவராக இருந்தார். அவர்கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்கிறான். அது சொல்லுவார், நான் லாட்டரி சீட்டு வாங்குறதும் கிடையாது, எங்கள் மார்க்கெட்டில் அது வாங்குறது சரி கிடையாது அப்படின்னு அந்த பையனுக்கு சொல்கிறார். சின்ன பையன் தான் அவன். இல்லை பாய் வாங்க, கண்டிப்பாக விடும் அப்படிங்கிறான். அப்போ அவர் திரும்ப கேட்டாராம் அந்த பையன்ட, எத்தனை டிக்கெட் கொண்டு வந்தேன்னு கேட்டாராம். இன்னைக்கு எனக்கு டார்கெட் 10 டிக்கெட்டு, 9 வித்துட்டேன், 1 இது கண்டிப்பாக விழுமா? விழுவும். உனக்கு திரும்ப கேட்டாராம், கண்டிப்பாக விழுந்தா என்ன செஞ்சுக்க வேண்டியதானே, நீனே வச்சுக்கிற வேண்டியதானே, அதே விற்கணும்னு கேட்டான். அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், அவன் பாருங்க அந்த வயசுல நம்ம பெத்த புள்ள, நமக்கு பிறந்த புள்ள, ஒரு பொம்பளை புள்ள கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளை யார் கல்யாணம் முடிக்க முடியாது? நம்ம கல்யாணம் முடிக்க முடியாது. அதை யாருக்கு தான் கட்டி கொடுக்கணும்? அந்த பிள்ளைக்கு யார் தகுதியான ஒரு மாப்பிள்ளையோ அவனுக்கு தான் அதை கட்டி கொடுக்கணுமே தவிர, கண்ணுக்கு லட்சணமா இருக்குது, அழகா இருக்குது அப்படின்னு நம்ம கட்ட முடியாது. அதனால எனக்கு வேலை, இது விழுதோ விழலையோ இந்த டிக்கெட்டை நான் என்னதான் செய்யணும்? விற்கதான் செய்யணும். அவர் சொன்னாராம், எனக்கும் வாங்குற பழக்கம் கிடையாது, எங்க மார்க்கத்திலே அனுமதி கிடைக்காது, ஆனா நீ பேசுறது நல்லா இருந்துச்சு அப்படின்னு அதை வாங்கி அவன் முன்னாடி என்ன செஞ்சிட்டாரு, டிக்கெட்டை கழிச்சு தூர போட்டார். அதுக்கு விழுந்துச்சோ விழலையோ அவர் சொன்னது ₹1 ₹2 அந்த டிக்கெட்டு. அந்த பையன் சொன்ன அந்த உதாரணம், இவன் என்ன பெரிய மன்றத்தில் போய் படிச்சுட்டு வந்தான், லட்சம் படிக்கல, அவ்வளவுதான் அவனுடைய தொழிலுக்கு அவன் எடுத்தது. அது மாதிரி இன்னொரு செய்தி எனக்கு ஞாபகம் வந்ததுனால சொல்லிடுறேன். பேச்சை தாண்டி சமூகத்தில் நம்ம பொறுப்புக்கு வரும்போது நமக்கு இன்னொரு கட்டத்தில் வருவோம். அசரத்தோட எல்லாம் சேர்ந்து பயணிக்கிறதுனால இப்ப எப்படி வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் அனைத்து மாவட்டங்களையும் கூட்டம் நடத்துன மாதிரி, அதனால அங்கங்க நாங்க பிரிஞ்சு போயிட்டோம். அசரத்து கடலூர்ல பேசினாங்க, எனக்கு விருதுநகர்ல அழைச்சிருந்தாங்கன்னு போயிருந்தேன். திருநெல்வேலியை நாங்க கவனிக்க முடியல, கூட மாட இருந்தா நான் போயிட்டோம். CAA NRCன்னு வந்துச்சு, குடியுரிமை திருத்த சட்டம்னு. இதே அரசாங்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொண்டான். அது நம்முடைய வலிமையான எதிர்ப்பின் காரணமா இதை அப்படி நிக்கிது, இப்போ கிடப்புல வச்சிருக்கான். அந்த நேரத்துல மாநில தலைநகர் சென்னையில சட்டமன்றத்தை எழுத்து அங்க முற்றுகையிட்டு நடக்குது. அசரத்து தலைவருங்கிறதுனால அங்கதான் கலந்துக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. திருநெல்வேலியில எங்க பொறுப்புல நாங்க அதை கவனிச்சுக்கிட்டோம். அதுல மேடையில எல்லா இஸ்லாமிய இயக்கங்கள், எத்தனை இயக்கம், எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு பேரும் திருநெல்வேலி கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு மேடை போடுறதுக்கு அனுமதி தரல. அதனால ஒரு பெரிய லாரி அந்த சைடை திறந்து விட்டு, இந்த மூடுற டோர் மாதிரி இருக்கும் பாருங்க, இந்த அறக்கதவு, அதை திறந்து விட்டு அந்த லாரியை தான் நாங்க ஸ்டேஜ் ஆக்கிக்கிட்டோம். ஏன்னா அதுதான் உடனே என்ன செஞ்சிடும், போயிடணும், முடிஞ்ச உடனே போயிடணும். அடுத்து பஸ் ஓட்டம் இருக்கணும். கலெக்டர் ஆபீஸோட முக்கியமான இடம் திருநெல்வேலி ஆத்துப்பாலங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். அதுல மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. மீட்டிங் நடந்து முடிகிற நேரத்துல அது ஒரு பெரிய விஷயம். ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கோணத்துல பேசுறாங்க, மாவட்டத்தை சார்ந்தவங்க. அசரத்து அங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி 35 இடத்துல நடக்குது. இந்த நேரத்துல நிறைய கட்டத்துல பத்திரிகையாளர்கள் நாங்க கிளம்ப போறோம், யாரையா ஒருத்தர கீழே பேட்டி கொடுக்க வர சொல்லுங்கன்னு கூப்பிடுறோம். முக்கியமான கட்டங்களில் பேட்டி கொடுக்க கூப்பிடுவாங்க. இருக்கிறதுல யாரு பொறுப்பான ஆளோ அவர் போய் அங்க பேட்டி கொடுக்கணும். முடியக்கூடிய கட்டம் பேட்டிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேற கட்சி தலைவர்கள் பேட்டி கொடுக்க போனா STPI வந்தா தமுமுகவுக்கு பிடிக்காது, தமுமுக வந்தா வேற ஒரு கட்சி தலைவர் ஏத்துக்கிற மாட்டார். அதனால அங்க பொது ஆளா இருந்தது ஜமாத்துல் உலமால உள்ளவங்க தான். நானும் ஜலீல் அசரத் மாதிரி அல்லது அசரத் மாதிரி யாரோ ஒருத்தர் நாங்க அங்க போகணும். என்ன அனுப்பிட்டாங்க. என்னை சுத்தி இந்த மாவட்டத்தில் உள்ள முக்கியமான மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்கலாம் நிறைய பேட்டி கொடுத்து பழகி இருப்பாங்க. என்ன பேட்டி கொடுக்க நிறுத்திட்டாங்க. நீங்க தான் ஜமாத்துல் உலமால இருந்து வந்திருக்கீங்க, பேட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவன் இந்த போராட்டம் ஏன் போராட்டம் பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் வந்திருக்கான். ஆனாலும் போராட்டத்தினுடைய அந்த அடிப்படை காரணத்தை எல்லாம் கேட்கிறான். அதெல்லாம் நம்ம சொல்றோம். ஒரு 5 நிமிஷம். ஒரு கட்டத்துல அந்த நிருபர்களுக்குன்னு ஒரு புத்தி இருக்கும், அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பயிற்சி எனக்கும் கொடுக்கப்பட்டுச்சு.
நானும் நிருபராக பத்திரிகையாளராக நான் பயிற்சி பெற்றவன். என்ன சொல்றேன், எனக்கு அதை கோர்ஸும் முடிச்சிருக்கிறேன், பயிற்சியும் தந்திருக்காங்க. 16 நாட்கள் நான் தனியா வெளியில போய் தங்கி இருந்து பயிற்சி பெற்றிருக்கேன். சென்னை, மதுரை போன்ற இடங்கள்ல பயிற்சி பெற்றிருக்கேன். நிருபருடைய புத்தியை காட்டுறான். என்ன கேட்கறான் அப்படின்னா, உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறான். என்ன, நான் ஒரு திருநெல்வேலிங்கிற ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான் நிற்கக்கூடியவன். தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்துக்கு பிறகு மாநில தலைமை என்ன ஒரு போராட்ட முறையை அறிவிக்க போறாங்கன்னு தெரியல. அங்க கேட்டா பரவாயில்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது மாநில தலைமை சொல்லிச்சு, பிரச்சனை இல்லை. நான் ஒரு 35 மாவட்டத்தில் ஒரு சின்ன மாவட்டத்தினுடைய ஒரு பொறுப்பாளர் கேட்டதுனால என்ன ஒண்ணு விட்டுட்டாங்க, நான் நிக்கிறேன். இப்ப அவன் என்கிட்ட கேட்கறான், எல்லாம் சரிதான், அடுத்த கட்ட அடுத்து போராடுவீங்களா அப்படின்னு கேட்டா கூட பரவாயில்ல, அடுத்த கட்ட போராட்டம் எப்படி இருக்கு? இப்ப முற்றுகை போராட்டம் நடத்துறீங்க, கலெக்டர் ஆபீஸ் முற்றுகை வச்சிருக்கீங்க. அப்ப அந்த நேரத்துல அவனுக்கு நான் பதில் சொன்னது, அதை மீதி உள்ள தலைவர்கள்லாம் கவனிச்சுட்டு நின்னாங்க. எனக்கு அப்படி ஒரு நிர்பந்தமான கட்டம் வந்துச்சு. நான் சொன்னேன், போராட்டம் தொடரும், ஆனால் அது எந்த வடிவத்தில் என்பதை எங்களுடைய மாநில தலைமை அறிவிக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். போராட்டம் தொடர்றதை நாங்கள் நிறுத்த மாட்டோம். அரசாங்கம் வாபஸ் வாங்குற வரைக்கும் போராட்டம் நடக்கும். ஆனால் எப்படிப்பட்ட போராட்டம், இப்படி முற்றுகை போராட்டமா வேற ஒரு மாதிரியா அப்படிங்கிறது யார் அறிவிப்பாங்க? எங்க மாநில தலைமை அறிவிக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நிருபருடைய பேட்டி முடிஞ்சு போச்சு. கீழே வந்த உடனே எஸ்டிபியினுடைய ஒரு தலைவர் 2-3 பேர் சொன்னாங்க, அசரத்து இதுதான் அசரத்து பேட்டி, இப்படித்தான் சமாளிக்கணும், வழி கிடையாது. நீங்க பாட்டுக்கு அடுத்து நாங்க அங்க முற்றுகையிட வரோம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்க மாநிலத்தில் உங்களை பத்தி போட்டு கொடுத்துருவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு, அடுத்து நீங்க இப்ப கலெக்டர் ஆபீஸ்னா அடுத்து போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு போக போறீங்களாமே, அங்க போய் முற்றுகையா அப்படின்னு எதையாவது உளறிடக்கூடாது. அதனால நான் உங்கள்கிட்ட நினைவுபடுத்துறது, பேச்சு என்பது தயாரித்து பேசுவது. இன்னொரு கட்டம் உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது இடையில பேசுற ஒரு அசர் சொன்னாங்க பாருங்க, இடைவெளி ஒண்ணு வரும்னு சொன்னாங்க பாருங்க. இடைவெளினா பெரிய அசரத்துமார்களுக்கெல்லாம் வயசாக அவங்க கட்டத்துல அந்த இடத்துக்கு நம்ம போகணும். நம்ம பேச்சாளரை மட்டும் இல்லாம சபையினுடைய சமுதாயத்தினுடைய பொறுப்பாளர்களாகவும் நம்ம வருவோம். அப்ப சபையை வழிநடத்துவதற்கான அறிவிப்புகள் செய்ய வேண்டிய இடத்துல இருப்போம். பேசுறது என்பது வேறு, அறிவிப்பு செய்து சபையை வழிநடத்துவது என்பது வேறு. அந்த நேரத்தில் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்முடைய வாயை கிண்டுவாங்க. சமுதாயத்தினுடைய பொறுப்புதாரிகளாக இருந்து பொறுப்பான சூழ்நிலைக்கு தக்க பதில் சொல்ல வேண்டிய இடத்திலும் நாம் நிறுத்தப்படுவோம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டு, அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்குள்ள இந்த பயான் மஜ்லிஸ் உண்மையிலேயே எல்லா வருஷமும் தொடக்கம் ரொம்ப நிறைவாக தான் இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப பொருத்தமா இருந்த மாதிரி எனக்கு என்னமோ மனசுல திரும்ப திரும்ப சொல்லுது. போன வருஷம் நினைச்சேன் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, அது மாதிரிதான் இருக்குது. நல்லா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எல்லாமே இங்க இருந்து ஆரம்பிச்சு, காலையில உங்களுடைய ஏற்பாடுகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் பூரா இதே பொறுப்புணர்வும் இதே ஒரு கச்சிதமான அமைப்பும் தொடரும் நம்ம நம்புறோம். இன்ஷா அல்லாஹ் பொறுப்பாளர்களும் சிறப்பா செய்வாங்கன்னு நம்புறோம். இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஆகிய மற்றவங்க யார் பேசுறாங்களோ யார் நடத்துறாங்களோ அவங்கள தவிர மீதி உள்ளவங்க இருப்பீங்களா, ஒரு 10 பேர் பேசுவாங்க, 5 பேர் பொறுப்பாளராக இருப்பாங்க. மீதி உள்ள ஒரு 80 பேரும் கரெக்டா மன்ற நேரத்துல சில பேர் பொய் காரணம் சொல்லி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுலாம் முன்னாடிலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் இல்லாம இருக்குங்கிறத நம்புறோம். உங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம், அவ்வளவுதான். யார்கிட்ட எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க, பாடத்திலையும் முன்னாடி உட்காருறீங்க, இப்போ முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க, உங்க முகத்தை பாக்குறோம். நம்பிக்கையை காப்பாற்றுபவர்களாக எங்களுக்கு தெரியுது உங்களை பார்த்தாச்சுன்னா. இன்ஷா அல்லாஹ் நம்ம சரிதானே, நான் சொல்றது சரிதானே, கரெக்டா பேசுறேன். நான் அதான் சொல்லுங்க, கரெக்டா பேசுறேன், கரெக்டா பேசலையா? இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்களை நான் நம்புறது சரிதானே? இன்ஷா அல்லாஹ் காப்பாற்றலாம்னு எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். பொறுப்பாளர்கள் நீங்க இன்ஷா அல்லாஹ் சிறப்பா செய்யுங்க. எங்களுக்கு வேலையே வைக்க கூடாது. வர்றதுங்கிறது சும்மா வரலாம், மன்றத்தை பாக்குறதுங்கிறது அப்படி, ஆனா நீங்க நடத்திடுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் அதுக்கு ஒத்து போயிருங்க. அவங்க சொல்றாங்களோ அது கட்டுப்படுங்க. இங்க தூங்கக்கூடாது, இங்க செல்போன் பார்க்கக்கூடாது, இங்க பேசிக்கிட்டு இருக்க கூடாது, அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வருட நிறைவும் எப்படி இருக்கணும்னா மன நிறைவோடு இன்ஷா அல்லாஹ் தொடக்க நிகழ்ச்சி நடத்துற மாதிரி இன்ஷா அல்லாஹ் பட்டமளி பிளாக் முந்தின நாள் நிறைவு நிகழ்ச்சி நடத்தும் போது மனசுல ஒரு நிறைவு. இந்த ஒரு வருஷம் ஒரு 27 கூட நடந்துச்சு, 30 கூட நடந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இடையில சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் நடத்தினாங்க என்று எல்லா உஸ்தாதுமாரும் திருப்தி கண்ணோட்டத்தோடு திருப்தியான வார்த்தைகளோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறுவதற்கு ஒரு முன்னோட்டமாக தொடக்கமாக இது அமைந்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சிறப்பாக்கி தந்தருள் புரிவானாக.